பாதிரிமார் பல பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க தமிழுக்கு சேவை செஞ்சுருக்காங்க, அது நமக்கு தெரியும். அந்த சேவை செய்தவர்களில் வீரமாமுனிவர் பெஸ்கிங்கிற பேரோட இட்டாலி நாட்டிலேருந்து வந்தவர் இங்கே வந்து மிக சீரிய சேவை செய்திருக்காருன்னு தெரியும். ஒரு டிக்ஷனரியை சதுரகராதிங்கிற பேரில் முதல்ல தமிழில் வந்து டிக்ஷனரியை கொண்டு வந்தவரே இவர் தான். இதை தவிர தேம்பாவணி நூல் எழுதியிருக்காரு, இது ஹாஸ்ய நூல் உரைநடையில் எழுதியிருக்காரு. இது மாதிரி அவர் எழுதின நூல்களுடைய லிஸ்ட்டை பார்த்தாலே பிரமிப்பாக இருக்கும். அது மாதிரிலாம் இருந்திருக்காரு. ராபர்ட் நொபெலியை பற்றி நமக்கு தெரியும். இது மாதிரிப்பட்ட வரிசையில் பல பாதிரிமார் இதை செஞ்சுருக்காங்க. அப்படி பாதிரிமார் செஞ்சபோது அவங்களுக்கு வந்து மதமாற்றம் அப்படிங்கிறதும் ஒரு நோக்கமாக இருந்தது. மொழியின் மூலமாக தமிழர்களை சென்றடையலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. ஒரு காலத்தில் சைவ சமயம் வைணவ சமயம் தாழ்ந்து போய்கிட்டு இருந்தபோது சமண மதம் வந்து மேலோங்கி நின்ற பொழுது, ஏன்னா கோயிலெலாம் வந்து சொல்கிற மந்திரங்கள் வந்து சாதாரண ஜனங்களுக்கு புரியலைங்கிற காலத்தில் நம்முடைய ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எப்படி வந்து தமிழ் மூலமாக தங்களுடைய சமயத்தை வளர்த்தார்களோ அதுபோல் இவங்களும் வந்து செஞ்சாங்க. ஆனால் இதில் இன்னும் கால்டுவெல் இருக்கார், போப் இருக்கார், இந்த மாதிரி எல்லாருமே பாதிரியாராக வந்தவங்களாம் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னு பார்த்தோம். அப்படி இல்லாமல் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்து ஒரு நிர்வாகியாக வந்து தமிழ் மேலே உள்ள ஆர்வத்தின் காரணமாக தமிழுக்கு பல அரிய சேவைகள் செய்தார். அப்படிங்கிறது வந்து எல்லிஸ் அப்படின்னு சொல்லி, அவருடைய முழு பேர் வந்து ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து எந்த வருஷம் பிறந்தார்னு தெரியாது. ஆனால் 1819 வருஷம் அவர் இறந்து விட்டாருங்கிறது மட்டும் தெரியும். ஆங்கில நிர்வாகத்திலிருந்து பல உயர் பதவிகளை வைத்து கடைசியில் வந்து சென்னையில் வந்து கலெக்டராக வந்து அவர் வந்து சென்னை ஆட்சியராக வந்து அவர் இருந்தார். அவர் தான் முதல்ல வந்து திருக்குறளுடைய மேன்மையை முழுமையாக புரிந்து கொண்டு அதனை மற்றவர்களுக்கும் சென்று அடைய வேண்டும் சொல்லி ஆசைப்பட்டவர்னு சொல்லலாம். நிர்வாகத்தில் உள்ளவங்களில் அவர் வந்து 13 அதிகாரம் திருக்குறளுடைய முதல் 13 அதிகாரத்துக்கு ஆங்கிலத்தில் வந்து உரை எழுதி அதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காரு, அச்சிட்டிருக்கிறார்.